ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிதா ஹோம் ஸ்டைல். சண்டே சமையல் எபிசோடில் இந்த லஞ்ச் பிளாட்டரை நான் எப்படி ரெடி பண்ணேன்றது தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேங்க. இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ப்ரீ மிக்ஸ் சிக்கன் 65 பவுடர் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, லெமனை ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 kg சிக்கனில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா, லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதையுமே நல்லா ஊற வச்சிடலாம். இது கூட ஹோல் கரம் மசாலா, 2 கை வெங்காயம், 1 கை தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாவை நல்லா பிச்சு போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதையுமே நல்லா ஊற வச்சிடலாங்க. ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ்க்கு ஊறட்டும். ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், இருக்கட்டும். அதுக்கப்புறம் லிவர் பெப்பர் ஃப்ரைக்காக நான் லிவர் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூளும் உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த நீச்சு ஸ்மெல் இருக்காது. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ஊறிடுச்சு. எதில் பண்ண போகிறோமோ அதில் டேரெக்டாக இந்த மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு மிதமான தீயில ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். லிவர் பெப்பர் ஃப்ரைக்காக நான் கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு தாளிச்சுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா வதக்கி விட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுவுமே நல்லா வதங்கட்டும். இது கூட தக்காளி, ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த லிவரை இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணி மூடி போட்டு வேக விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதில் விடுற ரிலீஸ் ஆகிற தண்ணியிலே நல்லா வெந்து சுண்டி வந்துடும். இது கூட 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். இதை நல்லா பரட்டி விட்டுடலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலையை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இது பசங்களுக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரியாணியை பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, எனக்கு சுண்டணும் இந்த தண்ணி. எண்ணெயே ஊற்றலைங்க சுத்தமாக. இந்த சிக்கனில் விடுற ரிலீஸ் பண்ணுற ஃபேட்லேயே தாங்க வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா தண்ணி சுண்டிருச்சுங்க. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுட்டு இது கூட நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு அரிசிக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதை தட்டு போட்டு மிதமான தீயில ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம், இருக்கட்டும். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நான் க்ரில் பண்ணிக்க போகிறேன். க்ரில்லர் ஓடிஜியில் தாங்க க்ரில் பண்ணி எடுக்க போகிறேன். நான் ஒன்று ஒன்றா இதை அடுக்கி வச்சுக்கிறேன். இது மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் நான் லைட்டாக. அவ்வளோதாங்க. 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ்க்கு இது க்ரில் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணியை. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. நான் ஒரு தவா மேலே வச்சுக்கிற தம்முக்காக இதுக்கு மேலே பச்சை மிளகா, விதையே இல்லாத தக்காளி மேலே பிச்சு போட்டுடலாம். இதில் நம்ம எண்ணெயே ஊற்றலை. நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டு மூடி போட்டு மேலே வெயிட் வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இதில் சுத்தமாக நான் எண்ணெயே ஊற்றலை. ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும்தாங்க ஊற்றினேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் மாய்ஸ்டர் இருக்காது. மாய்ஸ்டர் ரொம்பவே எண்ணெய் ஊற்றாததால் மாய்ஸ்டர் இல்லாமல் கம்மியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஆனியன், குக்கும்பர், டொமேட்டோ அண்ட் சில்லி, இது கூட தயிர் ஊற்றிக்கிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, கிரில் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சேன், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக.
ஆனியன் அண்ட் குக்கும்பர் ரைத்தா, கொஞ்சோண்டு குக்கும்பர் வச்சுக்கிறேன். இந்த கிரில் சிக்கனுக்காக கொஞ்சம் ஆனியனும் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இந்த டெலிஷியஸான லஞ்ச் பிளேட்டரை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நெய்பர்ஸ் கிட்டேருந்து ஒரு க்யூட்டான பார்சல் வந்திருந்தது. சுட சுட கொழுக்கட்டை, கருவாட்டு குழம்பு, முட்டை, ராகி கூழ், முருங்கைக்கீரை பொரியல். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.